வழிகாட்டியாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை படத்தினை நம்முடைய கழகத்தின் முதன்மை செயலாளர் தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் கோவிந்தராஜன் அவர்களே, இந்த அண்ணன் சுந்தரம் அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து இறங்க உரையாற்ற இருக்கின்ற நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் கழக முதன்மை செயலாளருமான அண்ணன் கே நேரு அவர்களே, மற்றும் வருகையில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, தலைமை நிலைய செயலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, பெரியவர்களே, வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த மாவட்டத்திற்கு ஒரு பாடமாக இருந்த மரியாதைக்கு அண்ணன் சுந்தரம் அவர்கள் இன்றைய தினம் பலமாக மாறியிருக்கின்றார். நிறைவான வாழ்வு என்பது 100 ஆண்டு வாழ்வதல்ல, நிறைவான வாழ்வு என்பது 100 ஆண்டு வாழ்வதல்ல, குறைவான வயதில் வாய்ந்ததிலும் அது ஒரு குறிக்கோடு காக்கப்படில் அதைவிட நிறைவான வாழ்வு வேறு இல்லை. வானமுள்ள தமிழருக்கு என்ற அடிப்படையில் தன் இறுதி மூச்சு வரை கலைஞர் அவர்கள் விட்ட பணியை, அவர் காலால் விட்ட பணியை தலையால் செய்த ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் சுந்தரம் அவர்கள். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு தான் இருப்பார். எந்த நேரத்தில் கூட பிறகு பால்மனம் பாராதவர் அதனால ஒரு பால்வளத்துறை அமைச்சர் கொடுத்தாலும் கூட நாங்கள் சொல்லுவோம். அந்த அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இயக்கத்தை பட்டி தட்டியெல்லாம் முழுக்க முழுக்க ஒத்தேடி சாலையாக இருந்ததை இன்றைய தினம் தார் சாலையாக மாற்றிய பெருமை அண்ணன் சுந்தரம் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட அண்ணன் சுந்தரம் அவர்கள் இன்னைக்கு நமக்கு படமாக மாறினாலும் அவரை பிரிந்து வாழ்கின்ற எங்கள் அண்ணியார், அதே போன்று அருமை தம்பி செந்தில்குமார், தமிழ் பிரியனவர்களுக்கு எங்களுடைய ஆழ்நரங்களை தெரிவித்துக் கொண்டு அவரற்ற பணிகளை செய்ய நாங்கள் தயாரிக்கப்பட்ட அதே நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு ஆதரவு வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அந்தியூர் செல்வராஜன் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளம் கொண்ட சுந்தரம் அவர்கள் குடும்பத்தார்
திரு க. சுந்தரம் அவர்கள். ஒருங்கிணைந்த மாவட்டமே இன்று வளர்ச்சி பாதையில் உள்ளதனால் அது நம்முடைய அமைச்சர் அவர்கள் கலைஞர் என்ன சொன்னால் வடசென்னையில் அனல்மின் அமைக்கப்பட வேண்டும். அங்கு மீட்டிவிலை சுந்தரம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அவரை போய் பார்த்து அந்த இடத்தை பார்த்து வா என்று சொன்னார். நான் அமைச்சர் சுந்தரத்தை அழைத்து கொண்டு அந்த இடத்தை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு அவருடைய 2வது மகன் சொன்னது போல இன்றைக்கு பிஜேபி அவர்கள் அந்த இடத்தை வைத்திருந்தார்கள், ஒரு சாமியார் வைத்திருந்தார். மற்ற இடங்களை பார்த்துக்கிட்டு வந்தபோது இவ்வளோ பெரிய இடம் இன்றைக்கு பார்த்தால் அந்த காரெல்லாம் போக முடியாது, அன்றைக்கு வெறும் காடு. நாங்கள் போய் பார்க்கின்ற போது பார்த்து தான் அந்த இடத்தை சரி செய்தோம். மறுநாள் அந்த இடத்தை 2200 ஏக்கரையும் கையகப்படுத்தி அன்றைக்கு இருந்த வெங்கட்ராமன் அவர்கள் ஜனாதிபதி அவர்களை அழைத்து அடிக்கல் நாட்டினார். 2 நாட்களில் சுந்தரம் அவர்கள் என்னோட அமைச்சராக வந்துவிட்டார். 2 நாட்கள் அவர் காமாட்சியில் எடுத்துட்டு அமைச்சருக்கு நம்முடைய சுந்தரத்தை கொடுத்தார். நான் சுந்தரம் நான் வாடா போடான்னு பேசுகிறதில்ல, அவர் 4-5 பேரில் அவர் ஒரு சுந்தரம் வர்றார். ரொம்ப உண்மையாக பேசுவாங்க சொன்னார்ல 5 சொல்கிறாரு. அவர் நாங்கள் எவ்வளோ உண்மையாக பேசுகிறோம்னா அதுக்கு நாங்கள் எவ்வளோ அவருக்காக பாடுபட்டுருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும். என்னுடைய அமைச்சரவை ரூமுக்கு எதிர்ப்பும் சுந்தரம் நேர்ந்த ரூமில் நாங்கள் இருப்போம். சுந்தரம் எங்களோடு மிக மிக பாசமாக பழகிறவர். தலைவர் கலைஞருக்கு வடசென்னையில் இவ்வளவு பெரிய அனல்மினை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரம், அமைச்சர் சுந்தரம் அவர் எடுத்து சொல்லி நம்முடைய கலைஞர் அவர்கள் உருவாக்கிய இடம்தான் இந்த வடசென்னை அனல்மின் நிலையம். இவ்வளவு பெரிய தொழில்துறை வந்திருக்கிறது, தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது, போர்ட் வந்திருக்கிறது என்று வந்திருந்தால் அதுக்கு அந்த காலத்திலே அமைச்சர் சுந்தரம் அவர்கள் தான் இதில் அமைச்சராக இருந்தவர். இன்றைக்கு அதானி போர்ட்டெல்லாம் வந்துருக்குதுங்க. முதல்ல கலைஞர் அவர்களை பார்த்து அன்றைக்கு பிஜேபி பன்னீர்தாஸ் அவர்கள் எனக்கு ஒரு 100 ஏக்கர் மட்டும் இடம் கொடுங்க, எல்லா இடத்தையும் எடுத்துங்க என்று சொன்னார். அதனால் அன்றைக்கு டிவி அந்தோடி தான் இபி சேர்மனாக இருந்தவர். எல்லா இடத்தையும் கூட்டி அன்றைக்கு அரசு கையகப்படுத்திய காரணத்தால் தான், கலைஞர் எடுத்த காரணத்தால் தான் இன்றைக்கு அவ்வளோ பெரிய போர்ட் இன்றைக்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னால் அனைத்துக்கும் காரணம் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர். எப்போதுமே ரொம்ப பிரியமாக இருப்பார். சுந்தரத்துக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மிக மிக பாசமாக இருப்பார். நாங்கள்லாம் ஒன்றாக இருக்க அமைச்சர் கலைஞர் காலத்தில் இருந்த அமைச்சர்கள் திரு எம்ஆர்கா இருந்தாலும், பெரியசாமியாக இருந்தாலும், அண்ணன் கோசிமணி அவர்கள், வீரபாண்டி போன்றவர்கள்லாம் எங்களை எப்படி கலைஞரிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தந்தார்கள். இன்றைக்கு பெரியவர்கள் நீ இப்படிதான் நடக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த அமைச்சர்கள் 17-18 பேர் இருந்தால் 18 பேரும் நன்றாக ஒற்றுமையாக இருந்து, அதனால் இன்னைக்கு ஒற்றுமையில் கேட்டாங்க, அன்னைக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருந்து நம்முடைய தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மூத்தவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி கற்றுக்கொண்டவர்களே சுந்தரம் அவர்கள். சுந்தரம் மீது தனியாத பாசம் கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால் பால்வளத்துறை அவர் பார்க்கின்ற போதும் சரி, மற்ற துறைகளை பார்க்கின்ற போதும் சரி, முக்கியமான முடிவுகளை கலைஞர் அவர்கள் சொன்ன முடிவுகளை எடுக்கிற போது நானும் அவரோட கூட இருப்பேன். கூட அவர் என்று இப்போதான் மட்டும் அவர் இவர் என்று மேடை நாகரிகம் நான் பேசுகிறேன், இல்லை என்றால் வாடாப்புற தான் நான் பேசுவேன். எனவே அவருடைய இல்லத்தில்